பன்னிரு ஆழ்வார்கள். குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள்னு பேர் இருக்கு. ஆழ்வார்கள்லேயே பெருமாள்னு பட்டம் பெற்றவர் இந்த குலசேகர ஆழ்வார் தான். ஒரு குலசேகர பெருமாள்னு அழைப்பார்கள். ஆன்மீக உறவுகளே, பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் இன்று குலசேகர ஆழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? குலசேகரர் அவதாரம் கொல்லி நகரான கருவூர் திருவஞ்சிக்களம். கொல்லி நகரான கருவூர் திருவஞ்சிக்களம் தான் இவருடைய அவதார தலம். ஸ்ரீ ராம பக்தர், பாரம்பரிய ஸ்ரீ வைஷ்ணவம். இவரது ஊரை கொல்லி நகர், அதாவது கரூர், கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அதை இப்போ கரூர் என்கிறது. குலசேகர ஆழ்வார் சேர மன்னரும் சந்திரகுலத்தவருமான திருடவிரதருக்கு மகனாக கொல்லி நகரில் திருவஞ்சிக்களம், அது எங்கே இருக்குன்னா கேரளம், திருச்சூர் அருகில் இருக்கு. திருவஞ்சிக்களத்தில் பிரபவ வருடம் 780 கிபி மாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி திதி வெள்ளிக்கிழமை இவரது ஜென்ம நட்சத்திரம். இவரது ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். இவர் திருமாலின் மார்பில் இருக்கும் மணி கௌஸ்துப அம்சம். அந்த மணியோட அம்சம் பொருந்தியவர் இவர். யாரு? இவர். இந்த கௌஸ்துப அம்சமாக பொருந்தியவர்தான் இந்த குலசேகர ஆழ்வார். இவரும் இவரது மகளுமான சேரகுலவல்லி தாயார், சேரகுலவல்லி தாயாரும் அரங்கனையும் ராமனையுமே அடிபணிந்து வந்தனர். யாரு? குலசேகர ஆழ்வாரும் அவருடைய மகளும் அரங்கனையும் ராமனையும் மட்டும்தான் அடிபணிந்து வந்தனர். இவரோட நாடு கொங்கு நாடு. ஊர் கரூர் வஞ்சி, மலை கொல்லிமலை. குலசேகர ஆழ்வார் 4 வகை படை கொண்டு பகைவர்களை வென்று நீதி நெறி பெறாமல் செங்கோல் செலுத்தி கொல்லி நகரை அரசாண்டு வந்தார். ஆழ்வார் என்றவர் மன்னர். இவர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ் மண்டலங்களான திருவிதாங்கூர், குட்டநாடு, அதாவது மலபார்னு சொல்லுவாங்க, தென்பாடி நாடு, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பல பகுதியெல்லாம் தென்பாண்டி நாடுன்னு சொல்லுவாங்க, ஆகியவற்றின் தலங்களை தரிசித்துள்ளார். குலசேகர பெருமாள் இவருக்கு இறைவன் காட்சி தந்தமையால் இன்பமும் செல்வமும் அரசாட்சியும் தமக்கு வேண்டாமென்று துறவினை மேற்கொண்டவர் இவர். இவர் பெரிய பெருமாளாகிய ராமபிரானத்தில் அன்பு பூண்டவராதனால் குலசேகர பெருமாள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. பெரிய பெருமாளான ராமபிரானோட அவரிடத்துல அன்பு பூண்டவராதலால் குலசேகர பெருமாள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. சிங்கர் மராத்தியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் ஒரு பாடல் வரும். சிங்கமராத்தியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாடலுக்கேற்ப யானை தந்து மட்டுமல்ல, யானை தந்தம் அது மட்டுமல்ல, மாலின் மாலையாய் ஒரு மன்னவன் குலசேகர பெருமாள் அவதரித்துள்ளார். குலசேகர பெருமாள்
சாதாரண மாந்தராய் மண்ணில் பிறக்கவில்லை. குலசேகர பெருமாள் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் மூவேந்தர்களில் ஒருவரான சேர பேரரசின் செல்வகுமரனாய் அவதரித்தார். சாதாரண மனிதன் இல்லை, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அதுவும் சேர பேரரசின் செல்வகுமரன். அரச குடும்பத்தில் பிறந்த அவர் மன்னனாய் மண்ணை கைப்பற்றி வாழாமல் மாலவனின் மனதை கைப்பற்ற எண்ணி வாழ்ந்த உத்தமர். மன்னனா பிறந்தவன்லாம் மண்ணை தான் கைப்பற்றி வாழ்வார்கள். அரசாளன்னா அந்த பூமியை மண்ணை கைப்பற்றி இந்த நாடு இல்லாமல் பக்கத்து நாடு இல்லாமல் பக்கத்து நாடையும் பிடிச்சி அதை போரில் வென்று அதை அரசாட்சிக்கு உட்பட்டு வாழ்வார்கள். ஆனால் இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார்? மாலவனின் மனதை கைப்பற்ற எண்ணி வாழ்ந்த உத்தமர். பாலகனாய் இருந்த காலத்திலே இவர் வேதங்கள், வெவ்வேறு மொழிகள் என்று கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதோடு அல்லாமல் வாழ்வீச்சு, அம்பெய்தல், குதிரையேற்றம், யானையேற்றம், தேரோட்டல், கதை, கம்பு, சிம்பு என்று அனைத்திலும் அவர் வல்லவராய் இருந்தார். யாரு? குலசேகர ஆழ்வார். உரிய காலத்தில் அரச பதவியேற்ற இவர் செவ்வனவே அரசாட்சி நடத்தி அனைவரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றார். இந்த குலசேகர ஆழ்வார் முகிலும் மாதம் மும்மாறி மாறாமல் பெய்து எல்லா நலமும் வளமும் செல்வமும் பெற்று சேரநாடு பொன்விளையும் பூமியாய் பொலிவுற்று விளங்கியது. இவர் போர்க்களத்தில் சென்றால் வாகை மாலையன்றி வேறு எதையும் சூடமாட்டார். இவர் எடுத்த அடி எல்லாமே வெற்றி தான், வெற்றி மாலை தான் சூடுவார். வாகை மாலைன்னா அந்த வெற்றி மாலை சூடுபவர் இவர் குலசேகர ஆழ்வார். தன் தோல் வலிமையினால், அறிவு கூர்மையினாலும், ஸ்ரீ ரங்கநாதரின் அருளினாலும் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார் இந்த குலசேகர ஆழ்வார். அவரது திறமையையும் பேராண்மையையும் கண்டு பாண்டிய மன்னன் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். மன்னன் குலசேகரருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தது. ஒரு ஆண் மகவும் ஒரு பெண் பிள்ளையும் ஒன்று பிறந்தது. தன் மகனுக்கு தன்னுடைய தந்தையின் பெயரான திடவிரதன் என்ற பெயரை சூட்டினார். இவ்வாறு வீட்டையும் நாட்டையும் கருத்துடன் ஆண்டு வந்த குலசேகரருக்கு இந்த போரில் பல உயிர்கள் இறப்பது அவருக்கு வெறுப்பை உண்டாக்கியது. போர் புரிந்தோம்னா நிறைய பேர் கொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறத பார்த்த உடனே குலசேகரருக்கு வெறுப்பு வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணார்? நாளாக அரச வாழ்வில் விருப்பம் குறைய ஆரம்பித்தது அவருக்கு. என்னடா அது, நம்ம போர் புரிஞ்சு ஒவ்வொரு நாட்டையும் பிடிக்க போனால் அங்கே இருக்கிற எதிரிகளை வென்று அவர்களை கொன்று குவிக்கிறோமே, நிறைய பேர் இறந்துடுறாங்களே அப்படின்னு ஒரு மனசு வருத்தம் வர ஆரம்பிச்சது, விருப்பம் குறைய ஆரம்பித்தது. எம்பிரான் ராமராசனின் வாழ்வியலிலும் மழலைக்கண்ணனின் கள்ள குறும்பு கதைகளிலும் காலத்தை கழிக்க ஆரம்பித்தார். ராமபிரானோட கதையும் கண்ணனோட கதையும் கேட்டு காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் பண்டிதர்களை அழைத்து எம்பிரான் ராமனின் கதைகளை கேட்டு கொண்டிருந்தார். அதில் தம்பி லக்குவணனை சீதா பிராட்டிக்கு காவல் வைத்துவிட்டு அசுரர்களை எதிர்க்க தனியே சென்றார் அல்லவா ராமர் அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்கிறார். லக்குவணன் சீதா பாட்டிக்கு காவல் வச்சுட்டு ராமர் போய் தனியாக வேட்டையாட போனார், அந்த மானை பிடிக்க போனார் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட குலசேகரார் அப்படியே கதையில் ஒன்றி நஜன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார்? ராமபிரானுக்கு அசுரர்களால் எதனா ஆபத்து வருமோ அப்படின்னு அஞ்சிட்டு என்ன பண்ணார்? தன்னுடைய 4 வகை படையை அனுப்பலாமா? இப்போது என்ன பண்ணுறாரு? கதை தான் கேட்குறாரு. அது நிஜமாக இப்போ நடக்கிற மாதிரி நினச்சிட்டு என்னுடைய 4 வகை படையும் அந்த ராமருக்கு உதவியாக அனுப்ப போகிறேன்
துணையாக அனுப்ப போகிறேன்னு அப்படின்னு நினச்சார். அப்பொழுது அந்த பண்டிதர் சொன்னார், ராமர் ஒருவரே தனியாக நின்று எல்லா அரக்கர்களையும் வென்று விட்டார் என்று கூறி சமாதானப்படுத்தினார். அந்த அளவுக்கு ஒன்றிட்டார் ராமபிரான் மேலே. அவரது பற்றும் பக்தியும் இத்துடன் நின்று விடவில்லை. அவர் ராமபிரானுக்காக ஒரு பொற்சிலையை நிர்மாணித்து அதை தினமும் வழிபட்டு வந்தார். மன்னனின் நிலையை அறிந்து அவரது அமைச்சர்கள், இந்நிலை நீடித்தால் நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்று எண்ணி அவருக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மேலும் விஷ்ணு பக்தர்கள் மேலும் இருந்த மதிப்பையும் மரியாதையும் அகற்றுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்தனர். இந்த சந்திரமூர்த்தி ராமர் மேலேயும் விஷ்ணு பக்தர் மேலேயும் அலாதி பிரியம் கொண்டவராக இருக்கிறாரே, அதை மாற்றணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அரண்மனைக்குள்ளே என்ன பண்ணாங்க, அரசன் வணங்கும் பெருமாளின் திருவாபரண பெட்டியில் அந்த வணங்குற தெய்வத்துக்கு அணிவிக்கிற திருவாபரண பெட்டினா நகைகள் அடங்கிய பெட்டி. இவற்றுள் மிக அழகான நவரத்ன மாலையை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. மன்னனுக்கு தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்க. மறைச்சி வச்சுட்டு இது என்ன சொன்னாங்க, இதை திருடியது விஷ்ணு பக்தர்கள் தான் அப்படின்னு பழி சுமத்துனாங்க. அரசர்கிட்டயே போய் சொல்கிறாங்க, ஆழ்வாரே இந்த மாதிரி அந்த பெட்டியில் இருக்க நவரத்ன மாலையை காணோம், இது வைஷ்ணவ பக்தர்கள் தான், விஷ்ணு பக்தர்கள் தான் இதை திருடிட்டாங்க அப்படின்னு பழி சுமத்துனாங்க. இதை கேட்ட குலசேகரர் என்ன பண்ண, செந்தணலில் தன்னை சுட்டது போல துடித்தார். ஒரு நாளும் எம்பிரானின் பக்தர்கள் வெறுமென பொன் பொருள் மீது பற்று கொண்டவர்கள் அல்ல என்று அவர் தீவிரமாக நம்பினார். என்ன பண்ணாங்க, ஒரு குடத்தினுள் நச்சு பாம்பு ஒன்றை இட்டு மூடினார்கள். அடியவர்தான் குற்றம் மற்றவர் என்று சொன்னால் அக்குடத்தில் கைவிட்டு மீள வேண்டும் என்று சொன்னாங்க. ஒரு பாம்பை தூக்கி, ஒரு நல்ல பாம்பை ஒரு குடத்துக்குள்ளே போட்டுட்டு, அந்த வைணவ பக்தர்கள் தான் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களா, விஷ்ணு பக்தர்கள் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்கள, அவங்க செய்யலைன்னா அந்த பாம்பு குடத்துக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுக்கட்டும், அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அரசரும் என்ன பண்ணார், அடியவர்களை தடுத்து, அந்த விஷ்ணு அடியவர்கள் எல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு பதிலாக நானே கையை விடுறேன் உள்ள, பேரன்பர் கொள்ளார் என்று கூறி கோவிந்தனை வேண்டிக் கொண்டு குடத்தில் கையை விட்டுட்டார். கையை விட்டுட்டு வெற்றிகரமாக வெளியே கையை எடுத்துட்டார். ஒன்றும் பண்ணலாம் அந்த பாம்பு. உடனே அமைச்சர்கள் மனம் மாறினார்கள், மனம் வருந்தினார்கள். மன்னன் தாழ் பணிந்து நவரத்ன மாலையை திருப்பி சமர்ப்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தோம், உங்களை வீணாக அடியவர்களை வீணாக சந்தேகப்படுத்துகிற மாதிரி உங்கள் எண்ணத்தை தூண்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால் மனம் நொந்த குலசேகரரும் தன் ஆட்சி பொறுப்பை தன் மகன் திடவிரதனிடம் ஒப்படைத்துவிட்டு அடியாரை மதிக்காத மக்களிடையே வாழ விரும்பற்றவராய், ஆனான செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், ஆனான செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று சொல்லிட்டு விருப்பத்திற்குரிய அடியார் குழாத்தோடு வெளியே கிளம்பிட்டார். திருவரங்கம் போயிட்டார். அடியார் குழாத்தோடு அணியரங்க தரம்மானுக்கு அரங்கத்து அம்மானுக்கு பணி செய்து 105 பாசுரங்களை கொண்ட பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை பாடி அருளினார். இந்த மாதிரி வெளியே போயிட்டார். இந்த மாதிரி பொண்ணும் பொருளும் வேண்டி மக்கள் தன் விருப்பத்திற்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனான செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டி, எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரங்கனை தரிசிக்க போயிட்டார். திருவரங்கம் போயிட்டார். அங்கே போயிட்டு 105 பாசுரங்களை கொண்ட பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை பாடி அருளினார்.
ராமபிரானின் பல்வேறு புனித தலங்களுக்கும் புனித யாத்திரை மேற்கொண்டு பல்வேறு பாடல்களை ராமபிரானை நோக்கி பாடியும் இருக்கிறார். ராமபிரானைப் போலவே இவரும் திருவரங்க பெருமாளை வழிபட்டார். ராமபிரானை பெருமாள் எனவும் திருவரங்க பெருமானை பெரிய பெருமாள் எனவும் திருவரங்க பெருமான் வீட்டிருந்த திருக்கோயில் பெரிய திருக்கோயில் எனவும் அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு பெருமாளை மட்டுமே இவர் வணங்கியதால் குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். குலசேகர பெருமாள் மீது பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய பாடல்கள் பெருமாள் திருமொழி ஆகும். குலசேகர ஆழ்வார் வணங்கிய திருத்தலங்கள் எதுனா திருவரங்கம், திருவேங்கடம், திருவத்துக்கோடு, திருவித்துவக்கோடு, திரு அயோத்தி, திருக்கண்ணபுரம், திருச்சித்திரக்கூடம். திருவரங்கம் சென்று திருவரங்க பெருமானை வாயார வாழ்த்தி நின்று தம் அனுபவத்தை பெருமாள் திருமொழியில் 31 பாசுரங்கள் பாடி அருளினார். இவர் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களையும் பாடியுள்ளார். பெருமாள் திருமொழியில் 10 பாசுரங்கள் பெருமாள் திருமொழியில் 10 பாசுரங்கள் ராமபிரானுக்காக பாடப்படும் தாலாட்டு பாடல்களாக அமைந்துள்ளன. இதனில் உள்ள முதல் பாடல் தெய்வ பக்தியுள்ள அத்தனை தமிழ் தாய்மார்களும் தங்கள் சேய்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு பாடியிருக்கக்கூடிய பாடலாக அது அமைந்தது. என்ன பாட்டுனா, மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய், செம்போன் சேர் கண்ணி நன்மதில் புடைசூழ கண்புறத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்றது தான் அந்த முதல் பாடல். இன்னும் பல பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் சில உங்கள் பார்வைக்கு. கொங்குமலி கருங்குழலால் கோசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா, தாசராதி கங்கையிலும் தீர்த்தமலி கண்புறத்தே கருமணியே, எங்குல தின்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு பாடுறார். தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தசரதரின் மாமதலை மைதிலிதன் மணாலா, வண்டினங்கள் காமரங்கள் இசைபாடும் கண்புறத்தே கருமணியே, ஏமருவும் சிலைவளவா ராகவனே தாலேலோ அப்படின்னு பாடுறார். பாராளும் படர் செல்வம் பரதன் தம்பிக்கே, அருளி ஆறாவன் இளையவனே, தருஞான மடைந்தவனே, தீராலும் வரைமார்பா திருக்கண்ணபுரத்து அரசாலும் நீள்முடியன் தாசரதி தாலேலோ, சுற்றமெல்லாம் பின்தொடரா தோல்கேன மடைந்தவனே, சுற்றமெல்லாம் பின்தொடரா தொல்கனா மடைந்தவனே, அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தினர்க்கு அதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே, சிற்றவைதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ, ஆளிலை பாலகனா என்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்ற அரசியலை வானவர்க்கு அளித்தவனே, காலின் மணி கரைய அழைக்கும் கண்புறத்தென் கருமணியே, ஆளினர்க்கு அதிபதியே, அயோத்தியானே தாலேலோ, மலையதனால் அணைகட்டி மதிலிலங்கை அழித்தவனே, அலைகடலை கடைந்த அமரர்க்கு அமுதருளி செய்தவனே, கலைவளவர் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே, சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோ, தலையவிழும் நறுங்குன் சித்தையர் தன்றென் குலமதலாய் வளையவொரு சிலையதனால் மதிலங்கை அழித்தவனே, கலைகழுநீர் மருங்கமலம்
கணபுரத்தின் கருமணியே இளையவர்க்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ. தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் உனதடி வணங்க அரங்க நகரத் துயின்றவனே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, எவரும் வேணி சிலையானவனே ராகவனே தாலேலோ. திருமாலை ஆண்ட சந்நிதியில் ஆண்டாளின் பவளவாய் எக்காலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும், திருமாலினோட ஆண்டவன் சந்நிதியில் ஆண்டவனுடைய பவளவாயை எந்த நேரத்திலையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பி தன்னை அவருடைய கோவில் வாசப்படியாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டார். என்ன சொல்றார் பாருங்க. செடியாய் வல்வினையாய் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசர் அடியாரும் வானவரும் வயரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனோன்றார். உன்னுடைய கோயிலோட படியாவே அதை நான் மாறி உன்னுடைய பவளவாயை நான் தினமும் பார்க்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிட்டார். இதனால் இன்றும் திருமலை திருப்பதியில் வேங்கடேச பெருமாளின் வாசற்படிக்கு குலசேகரப்படி என்று தான் பெயர் வழங்குகிறது. அந்த படிக்கு பேர் குலசேகரப்படின்னு, குலசேகர ஆழ்வார் படின்னு சொல்லலாம், குலசேகரப்படின்னு சொல்லலாம். இவர் திருவேங்கடவனின் இவ்வாறு வேண்டி நின்றாலும் ஆண்டவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்ற காரணத்தால் ஸ்ரீ ரங்கநாதன் கோயிலிலும் கர்ப்பகிரகம் முன்னாடி இருக்கும் படிக்கு பேர் குலசேகரன் படி என்று தான் அழைக்கப்படுகிறது. திருப்பதி தான் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற படிக்கு பேரும் குலசேகரன் படி என்று அழைக்கப்படுகிறது. திருவரங்கம் பெரிய கோவிலில் மூன்றாவதாக இருக்கும் திருச்சுற்றில் சேனை வென்றான் திருமண்டபம் என்று ஒன்று கட்டினார். இந்த திருச்சுற்றையும் செப்பம் செய்தார். இதனாலேயே இம்மூன்றாவது சுற்றுக்கு இவரது பெயர் இன்றும் வழங்குகிறார்கள். குலசேகர ஆழ்வாரால் பவித்ரோற்சவ மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபம் உள்ள பிரகாரத்தை திருப்பணி செய்தவர் இவரே. பல திருத்தலங்களுக்கு சென்று கடைசியாக மன்னார் கோயில் திருத்தலம் வந்தார் இந்த குலசேகர ஆழ்வார். அங்கே பெருமாளின் நின்று இருந்த கிடந்த கோலங்களை கண்ணார கண்டு மகிழ்வெய்தி அங்கேயே முக்தி அடைந்தார் இந்த குலசேகர ஆழ்வார். அங்கே அவருக்கு தனி சந்நிதியும். இந்த திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அங்கே தனி சந்நிதி இவருக்குன்னு இருக்குது. எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. குலசேகர ஆழ்வாரின் பிரபந்த பாசுரங்கள் பெருமாள் திருமொழி என்று 105 பாடல்கள் கொண்டது. ராம அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தையும் சிறப்பிக்கும் பாடல்கள் அது. தொடர்ந்து அரங்கன் அடியாரின் அடிமை திறத்தில் ஈடுபட்டும் அரங்கன் அடியாய் உலகத்தாரோடும் பொருந்தாமல் தனித்திருந்தும் தன்மையுமாய் 10 பாசுரங்கள் பாடிக்கிறார். இப்படி 30 பாசுரங்கள் அரங்கனை பாடிவிட்டு பின்னர் திருவேங்கடமுடையான் பக்கலுக்கு செல்கிறார் குலசேகர ஆழ்வார். ஆனாது செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதையுடையேன் ஆவேனே என்றார். இந்த செல்வெல்லாம் எதுவும் வேண்டாம், மன்னாரும் அலசரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் எனக்கு. அங்கே திருவேங்கடம் சுனையில் இருக்க அந்த குளத்தில் இருக்க மீனாய் பிறக்கணும். நான் தேவலோகத்தில் அரசனாக இந்திரனாக வாழ்ந்து அனுபவிக்கும் இந்திரலோக போகத்தை விட எதையும் விரும்பவில்லை. இவ்வுலகம் முழுவதையும் ஆண்ட இன்பமடையும் அரச போகத்தையும் நான் விரும்பலை. இத்தகைய இன்பங்கள் எல்லாவற்றையும் விட திருவேங்கட மலையில் உள்ள நீர்ச்சுனையில் உள்ள மீனாக பிறந்து திருவேங்கட மலையை விட்டு பிரியாமல் வாழவே விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். மன உறுதி நமக்கு அளிக்க குலசேகர ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தில் நமக்கு ஒரு வழியை சொல்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மெயிலாத துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பேன் அடியேனும்
மருத்துவன் கத்தியால் அறுத்து சூடு போட்டாலும் அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறான் என்பதால் நோயாளி அந்த மருத்துவனை விரும்புகிறான். ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு, கத்தி வச்சு வயிற்ற கிழிக்க போகிறாருன்னா அந்த டாக்டரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? வணங்குவோம். அவர் ஒன்றும் திட்டமாட்டோம். கத்தி வச்சு வயிற்ற கிழறாரு, என்ன நீ டாக்டரா நீன்னு. அந்த மாதிரி ஒன்று சரியாக நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் மருத்துவம் செய்யறதுக்காக அந்த மருத்துவர் அந்த மாதிரி பண்ணுறார். அதனால் அந்த மாதிரி இந்த பெரும்பாலும் என்ன பண்ண நம்மளை வந்து மீளா துயரனை தந்தாலும் அது எனக்கு செய்யும் நன்மையே என கருதி உன் அருளையே எதிர்நோக்கி காத்திருப்பேன் என்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். 10 பாசுரங்கள் பாடி பரந்தாமனோடு ஐக்கியமான திருப்பாணாழ்வார்க்கும் பல 100 பாசுரங்கள் பாடிய திருமங்கை ஆழ்வார்க்கும் இடையே இவர் 105 பாசுரங்கள் பாடிய குலசேகர ஆழ்வார் தனிப்பட்டு நிற்கிறார். திருமங்கை ஆழ்வார் 86 திவ்ய தேசங்களை சேவித்து மங்களாசாசனம் செய்து திருப்தி கொண்டார். நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறனாகி போக பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக கொண்டாட ஆண்டாள் அவனை கணவனாய் விரிக்க திருப்பாணாழ்வார் 10 பாசுரங்களால் பரமனை கவர குலசேகரர் இவர்களோடு போட்டி போட விளையவில்லை. மன்னர் அல்லவா, ராஜதந்திரம் அறிந்திருப்பாரோ? வித்தியாசமாய் யோசித்தவர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவன் திருமலையில் நின்றிருக்கிறான். மனிதனாய் பிறப்பெடுத்தவனுக்கு திருமலை சம்பந்தம் வேண்டாமா? ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் ஆரேனருக்கு வென்றே அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தன் வேங்கடத்து கோனேறி வாடும் குறுகாய் பிறப்பேனே. திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய வானேனே. பொன்வட்டில் பிடித்துடனே புகழ் பெறவே ஆவேனே. செண்பகமாய் நிற்கும் திருவுடை ஆவேனே. தன்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. காணார் பாயும் கருத்துடையன் ஆவேனே. நெறியாய் கிடக்கும் நிலையுடையவனாய் ஆவேனே. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோமோ என்று ஒருமுறை எண்ணி பார்த்தவர் எதற்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்பவள வாயான் திருவேங்கடம் எனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எல்லாமே இருந்துட்ட மாதிரி எதனா ஒன்று சொல்லி வைப்பேமே. செம்பவள வாயான் திருவேங்கடம் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று சொல்லி வைத்தார். சரி, இன்னொன்றையும் முன்னெச்சரிக்கையாய் கொண்டு கேட்டு வைப்போம் என்று நினைத்தார் போலும். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்றார். படியாக வந்து இருக்கணும் அங்கே அப்படின்ட்டு. திருவேங்கடவனின் பவளவாயை எக்காலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அதற்காக தன்னை அவர் கோயில் வாசற்படியிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்றும் குலசேகரர் கேட்டுக்கொள்கிறார். திருவரங்கத்தில் தனது அருமை மகளை திருவரங்கத்தில் தான் அவருடைய தனது அருமை மகளை ரங்கநாதருக்கு திருமணம் செய்து கொண்டார். இன்றும் சேரகுல வள்ளியோடு ரங்கநாதர் காட்சி தருவதை காணலாம். அதாவது பெரியாழ்வார் போலவே பெரியாழ்வார் என்ன பண்ணார்? தன்னுடைய மகளை ஆண்டாளை அரங்கனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாள் அல்லவா? அதே போல அரங்கனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சேரகுல வள்ளியை. இவரும் மாதவன் மாமன். அவர்தான் மாதவன் மாமன் இல்லை, இவரும் மாதவன் மாமன். பெரியாழ்வாரை மாதவன் மாதவனோட மாமன்வாங்க. அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரையும் மாதவன் மாமன் என்று பெருமை பெற்றார். எம்பெருமானை ஏத்துவது கழித்த நாட்கள் யாவும் பிறந்ததும் பிறவாத நாட்களே. எம்பெருமானை நினைக்காத நாட்களே கிடையாது, பிறந்தும் பிறவாத நாட்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அஞ்சனா மலை பிறவி ஆரிதன் வாழியவே அணியரங்கர் மனத்தூணை அமர்ந்த செல்வன் வாழியவே வஞ்சி நகரந்தன்னை வாழ்வித்தான் வாழியவே மாதிதனி புனர்பூசம் வந்துதித்தான் வாழியவே அஞ்சலன குடம்பாம்பில் கைவிட்டான் வாழியவே அணவாத பிரமகைதனை அகமகிழ்வான் வாழியவே
செஞ்சொல் மொழி நூற்றஞ்சுன் செம்பினான் வாழிய சேரர்கோள் செங்கமல திருவடிகள் வாழியவே. குலசேகர ஆழ்வார் வாழியவே, அவர்கள் நாமம் வாழியவே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம்.